குளிருது. பனி புயல் அடிக்கிறதுனால நம்ம திரும்பி போற வழியெல்லாம் மூடி இருக்கு. நாம இப்ப இங்க இருந்து கிளம்ப முடியாது. என்னோட புது புக்க பாருங்களேன். இவ்ளோ பனியா? போட்டோல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குமா இல்ல நிஜமாவே இந்த மாதிரியும் இருக்கா? வெறும் போட்டோ இல்ல, நம்ம பூமியில பல இடங்கள்ல இந்த மாதிரி ஐஸ் தீவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு அண்டார்டிகா, கிரீன்லாந்து. அங்க இருக்கிறவங்கள எஸ்கிமோஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் அவங்களுடைய வீடு, இக்லூன்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த இக்லூல நாமளும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா, நாங்க எல்லாரும் கொஞ்ச நாள் இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வர ஆசைப்படுறோம். உங்க ஆசை நிறைவே. குளிருது. பனி புயல் அடிக்கிறதுனால நம்ம திரும்பி போற வழியெல்லாம் மூடி இருக்கு. நாம இப்ப இங்க இருந்து கிளம்ப முடியாது. இந்த கெட்டியான ஐஸ முதல்ல கட் பண்ணிக்கலாம். கீழையும் சின்ன ஐஸ் கட்டிகளையும் மேல வைங்க. இதோ நம்மளோட இக்லூ ரெடி ஆயிடுச்சு. அங்க பாரு போலு, யாரோ டெடி பேரை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. டாய், தலை பாக்கட்டு தலைனுங்களா? அம்மா ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? இந்த அழகான வெள்ளையான டெடி பேர் கூட விளையாடிட்டு இருக்கோம். அதோட இந்த டெடி பேரை நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அது ஒண்ணு டெடி பேர் இல்ல. என்னது? இது டெடி பேர் இல்லையா? அப்ப என்னவா? அது உண்மையான பேர். தலைவா, மரத்து மேல எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம். நாம மெதுவா அது பக்கத்துல போயாகணும். என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் என்னத்த சொல்ல பீம்? இந்த உலகத்துல எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பிறந்த நாள் வருது. அது உனக்கே தெரியும். ஆனா என்னுடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்னைக்கு நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது பீம். ஆனா உங்க வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா உங்க வயசு நீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. 500 இல்ல 600 வருஷமா கூட இருக்கலாம். இப்ப
இப்படி மழை பெய்யுது? குழந்தைங்களா, உங்ககிட்ட உதவி கேட்டுத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வருத்தப்பட்டதுனால தான் இந்த ஊர்ல கண்ணீர் மழை பெய்யுது. இப்போ இந்த கண்ணீர் மழையை நிறுத்துறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். சரி, ஆனா எப்படி? அத நீயே கண்டுபிடி. என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லு, இல்லன்னா இந்த கண்ணீர் மழை நிக்கவே நிக்காது. இவ்வளவு வருஷங்கள் பின்னாடி போய் ஒண்ணும் நடக்காது. ஆனா இன்னொரு சூனியக்காரி இருக்கா. அந்த சூனியக்காரிக்கு இந்த நல்ல சூனியக்காரியோட பிறந்த நாள் பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்படின்னா நல்ல சூனியக்காரி கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் விவரமா சொல்றேன். நாம இப்போ உடனே போய் அந்த கெட்ட சூனியக்காரியை சந்திக்கணும். கெட்ட சூனியக்காரி. மொத்த டோலக்பூரும் நல்ல சூனியக்காரியோட கண்ணீர் மழையில முழுசா முழுக போகுது. கெட்டது எந்த அளவுக்கு சக்திசாலியா இருந்தாலும் அது என்னைக்குமே நல்லதை தோக்கடிக்க முடியாது. இவங்கள டோலக்பூருக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சாகணும் இல்லையா? பீம், நீ வந்தது நல்லதா போச்சு. காலையில இருந்து டோலக்பூர்ல இப்படி மழை பெய்யுதே. நீங்க எதுக்கோ பயப்படாதீங்க மகாராஜா. இது எல்லாத்துக்குமே இந்த கெட்ட சூனியக்காரி தான் காரணம். என்ன என் பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சிடுச்சா? அது உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கெட்ட சூனியக்காரி உங்களுக்கு வேணும்னே கேக் அனுப்பியிருந்தா. கண்ணீர் மழையும் குறைஞ்சிருச்சு பீம். இன்னைக்கு தான் உங்க பிறந்த நாள். ரொம்ப நன்றி குழந்தைங்களா. இனிமே கவலை இல்ல. எல்லா வருஷமும் என் பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன். இந்த நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அடுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த நட்சத்திரம். அப்புறம் ராஜு உனக்கு? எனக்கு என்னோட சந்தா மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்தா மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. அதோட அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான ஆள தெரியும். அவரே இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது, நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்து போய் சந்திக்கலாம். ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியாவோடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாத்துருவோம். காளியா, காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்கப்பூ திருடு போயிடுச்சு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்கார்ந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம், பணம். இத வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விற்க போறேன். அத உன்னால விற்கவே முடியாது. ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட கொடுத்துரு.
உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. ஏய், சுட்கி தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம்.